get you, honey, right round when you're done. I'll try to protect you from the lies that you have won. The train wreck's always sunny, you're sick and turned out, so don't you fall alone, all alone. குட் மார்னிங். ஸோ மேங்களூர் நல்லா பார்த்தாச்சு, மெஜாரிட்டி பார்த்தாச்சு. சின்ன ஊர் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப திங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் போனோம், அப்புறம் மியூசியம் போனோம், அப்புறம் சுல்தான் பத்தாரி அது போனோம், அப்புறம் கோகர்நாத் டெம்பிள் போனோம். அப்புறம் ஃபைனலாக வந்து நேற்று ஒரு ஃபோரம் மால் போனேன். ஸோ ஃபோரம் மால் போயிட்டு கொஞ்சம் நிசாஃப் பை ஃபோரம் மாலாம், ஸோ ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. நடந்தே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நடந்தே ரிட்டன் வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. போனதுக்கு சும்மா ஒரு மூவி மாதிரி பார்க்கலான்ட்டு மூவி சும்மா புக் பண்ணி பார்த்தேன். மூவி பேர் வந்து ஃபியூரியோஸா. நம்ம மேட் மேக்ஸ் இருக்குல்ல, அதோட சாகா, அதாவது அதோட ஏர்லியர் வெர்ஷன். படம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூடு தான். ஆக்டிங்லாம் வேறு லெவல், சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல், கிராஃபிக்ஸ் வேறு லெவல், ஸ்டன்ஸ் எல்லாம் வேறு லெவல். சூப்பராக இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் இது எடுத்தாலே சொதப்புவாங்க, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்துட்டு அப்படியே லேட் நைட் அப்படியே அண்ணங்க நடந்தே கொஞ்சம் பயந்து தான், ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் லைட்டில் ஒரு 10 o'clock ஆனாலே எல்லாம் அடங்கிடுறாங்க. சிட்டி தான், பட்டு இப்படி இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் காலைல சாப்பிட்டுட்டு லைட்டாக கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கவே நம்பர் 3 தெரியுதா, 3. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம். இங்கே என்ன ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம்னா, இது வந்து ஒரு கோகோ ஃபார்ம், சாக்லேட் மேக்கிங் ஃபார்ம். சூப்பரில். ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த அந்த பிளான்ட்லேருந்து சீடெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க போல். ஆனால் பட்டு மிக்சிங் வந்து வேறு எங்கேயோ கொடுக்குறாங்க. பட் அவங்க சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸும் காமிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரொமோஷனல் அந்த மாதிரி எதுவும் கண்டென்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு பி இன் அ ஃபிசிக்கல் ஒர்க் ஃபார் சம் டைம். நல்லா வேலை செய்யணும். பயங்கரமாக டைம் டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் 6:30 ஆரம்பித்து வேலை பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு மேங்களூர் தான். மேங்களூர்லேருந்து ஒரு 25 kilometers. கெச்சகுடா ஸோ அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நல்லா கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் போல் ஃபார்ம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வேறு என்ன, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. கிளாஸ்லாம் வாஷ் பண்ணேன். இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஹோட்டல் சாப்பாடு, நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டோம்னா ரொம்ப சிரமம். ஒன்று இருந்தால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை சொதப்பி வச்சிட்றாங்க. ரைட் சைடில் பாண்டு தெரியும். ஓகே, ஸோ அதனால் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வெறும் இங்கே வந்து ஃபுல்லாக இப்போ பிரியாணி, பரோட்டா, ரொட்டி. பிரியாணின்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி பிரியாணிலாம் இல்லை. இவங்க பிரியாணியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றது எனக்கு என்னமோ பிடிக்கல. ஸோ வெஜ்ஜுங்கிறது ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ வேறு லெவல் தான், பயங்கரம்ல. வெளுத்து வாங்குறாங்கப்பா நான்வெஜ் இங்கிட்டலாம். சரி, நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வேறு இன்ட்ரெஸ்டிங்காக தான் காமிக்கிறேன். இல்லை நம்ம ஃபார்ம் ரீச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே,
இவங்க கையில் வச்சுருக்கிறது தெரியுதா? இது என்ன பர்பஸுக்கு? பயங்கரமான சாவாக இருக்குது. அப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஃபார்மிங் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கான்னு தெரில. ஆனால் ரொம்ப டெரராக இருந்தது. ஈவில் டெவில்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி, டெவில்ஸ் வெப்பன் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ ஃபார்ம் கிட்டக்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் தான். பெரிய ஆர்ச்செல்லாம் இருக்குது. ஓகே, ஒரு பெட்ரோல் பங்க்கு தான் டெஸ்டினேஷனாக சொல்லியிருக்காரு. அது பக்கத்துலேயே தான் ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரைட் சைடில் வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வடகயக்கார் பஸ் ஸ்டாப் தான். இதுதான் எம்ஆர்பி. ஓகே, ஃபார்ம் எதுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டா பக்கத்துலேயே தான் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாங்க. எம்ஆர்பிஎல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் ஃபார்ம். எதுப்பா ஃபார்மு? சத்தூஸ் ஃபார்ம். சரி, எப்படி கிராஸ் பண்ணுறது? இந்த அதுதான் உள்ளே போகணும். ஓ, அங்கே இருக்க வழி. இதுதான் கேட், சத்தூஸ் ஃபார்ம் கேட். ரொம்ப டைட்டால இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போகுது. 1 மந்த்தாக ஒருத்தர் வாலண்டியரிங்கில் இருக்காராங்க. வேறு லெவலில். ஆனால் கிளைமேட்லாம் நல்லா சுடுதுப்பா. சரி விட, வேலைன்னு இறங்கிட்டா வெள்ளைக்காரன்லாம் சொல்ல முடியாது. இது ஏற்றுறதான் பெரிய இதெல்லாம். இப்படி சுற்றி வந்து ஏற்றுவோமா? ஏற்றுப்பா. டாக்ஸ் வரையா? It's a big well. Oh, fishes are there. Part, right? Big pots, some cocoa buds.
அதுலேருந்து தான் பல்ப் வரும். ஆக்சுவல் This guy? Yeah. 30%? Yeah. walking inside Coco Farm. So cool, yeah. எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுதா? வாட்ஸ்அப் சுற்றி பார்த்து Tall. Like it will give a lot of flowers, but no pods. Because it is not very fertile or it's not very. These are rat birds who eat in that. Yeah. Small ones, they go sit inside and they eat it. So the tree also has like a male, so it's a self-pollinating tree. So it has a male and a female flower. Just that part. Yeah, this is called the jocket, where the male part comes out and then that gives birth to like new female parts. So you know how it is how I know it's a male and not a female? So this one, if you look at the leaves, it's on the left and right. See, left, right, right? This one is all around like fan. So similar to the, not similar, but somewhat. Yeah. Like, yeah. You need the male also, but you can't leave one. இந்த மாதிரி ஃபேன் அது மேல் விங்ஸ் மாதிரி இருக்குதா, அதனால் அது பார்க்க வந்து லெமன் விங் மாதிரி இருக்குது. சூப்பர்ல. சரி வாங்க. இங்கே பார்த்தீங்களா மஷ்ரூம். கொக்கோ ஃபார்முக்குள்ளே மஷ்ரூம் நிறையா வளைஞ்சிருக்கு. நல்லா கூலிங்காக இருக்குது பிளேஸு. சன்ஷேட் இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. எங்கேப்பா போனாங்க? திஸ் Pitbull? Pitbull? I think yes. Hi. Okay, so scary. Making miso. I think we fermented for 3 months. No, I do it for like 2 years. I've done it for 2 years. Oh. I've done miso for like 2 years. You need to have more patience with miso. That's when you get like better quality. Yeah, white miso and dark miso. Cooling fan, drum fan. ஃபைனல் சாக்லேட் மேக்கிங் கடைசி அதில் தான் மேக் பண்ணுறாங்க. இந்த he added sugar also.